ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். முருங்கைக்கீரை தோசை வித் 1 minute சட்னி. இது முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, அவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு இதை க்ரீன் தோசைன்னு சொல்லி அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். அவனும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு 4 பல்லு பூண்டு, 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் 2 கை நிறைய முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். ஒரு 5 minutes நல்லா வதக்கி விட்டாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம தோசை மாவில் போட்டு இந்த பேஸ்ட்டை கலந்துக்கலாம். முருங்கைக்கீரை தோசை மாவு ரெடி. அடுத்து சட்னி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பல்லாரி, கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5-6 மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது தோசை சுட்டுடலாம். இது கொஞ்சம் மெல்லிசாக சுட்டால் நல்லா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா செவக்கிற வரை அதை வேக விட்டுருங்க. நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அரைச்சி வச்ச சட்னி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார் இப்படி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.